வணக்கம். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியல் வளர்ந்துட்டே போகுதுன்னு அடிக்கடி நம்ம பேசிப்போம். ஆனா உண்மையிலேயே இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். நம்ம பிரெயினுக்குள்ள ஒரு சிப்பை வச்சு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ண வைக்கக்கூடிய முயற்சியில தான் உலகத்தோட பெரும் பணக்காரரான எலான் மஸ்கோட நியூராலிங்க் கம்பெனி ஈடுபட்டு வராங்க. இந்த சிப்புக்கு பேரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கருவி இருக்கு, அதோட சைஸ் பார்த்தா ₹1 காயினை விட குறைவாவே இருக்கும். அதை நம்ம பிரெயினுக்குள்ள பொருத்தினதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். அதுக்கு நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம். ஒரு தொப்பி போட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிக்கும். நம்ப முடியல. இந்த சிப்பை நம்ம பிரெயின்ல ஃபிக்ஸ் பண்றது மூலமா என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரமிப்பா இருக்கும். முக்கியமா இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் சிப் பேரலைஸ் ஆன பீப்புள், அதாவது முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கை கால் செயலிழந்தவங்க, முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உருவாக்குனதுதான். இதுல பிறவியிலேயே பார்வை குறைபாடு உடையவங்க, நட முடியாதவங்களுக்கும் பெரும் உதவியா இருக்கும். அதாவது நடக்க முடியாத ஒருத்தரை இயல்பா நடக்க வைக்க முடியும். கை செயலிழந்தவங்களுக்கு ஆர்டிபிஷியலா ஒரு கையை வச்சு அதை இயல்பா அசைக்க முடியும். அதாவது நார்மலா ஆர்டிபிஷியல் கை வச்சு எதையாச்சும் தொடும்போது அதை ஃபீல் பண்ண முடியாது. ஆனா இந்த சிப்பை பொருத்தினதுக்கு அப்புறம் ஆர்டிபிஷியல் கையால ஏதாவது ஒரு பொருளை தொடும்போது அந்த தொடுதல் உணர்வு இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, மனசுல இருக்கிற சோகத்தை அழிக்க முடியும், சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் லிட்டரலி லைக் அ டெலிபதி. நீங்க மனசுல நினைச்சா மட்டும் போதும், பேசவே வேணாம், எல்லாம் தானா நடக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? அமெரிக்கா, கனடா, ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அப்புறமா பிரிட்டன்ல இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸோட கிளினிக்கல் ட்ரையல்ஸை நியூராலிங்க் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 9 பேருக்கு இந்த சிப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடைசியா ஃபிக்ஸ் பண்ண 2 பேருக்குமே ஒரே நாள்ல சர்ஜரி நடந்திருக்கு. அதுவும் ஒரு ஆளுக்கு சர்ஜரி பண்ண ½ an hour மட்டும்தான் ஆகியிருக்கு. இந்த சிப்பை முதன்முறையா யாருக்கு பொறுத்துனாங்க தெரியுமா? 22 வயதான டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் மிஸ்டர் நோலன் அபான்றவருக்கு தான். அவரு ஒரு சம்மர் கேம்ப் போனப்ப அங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல அவரு பேரலைஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த BCI சிப்பை பொருத்தலாம்னு கேள்விப்பட்டு அதுக்கு அப்ளை பண்ணி நோலனோட மூளைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்ஜரிக்கு அப்புறமா நோலன் தன்னோட கை கால்களை அசைக்காமலேயே மனசுல நினைக்கிறது மூலமா மட்டுமே ஆன்லைன் கேம் விளையாடுறாராம், கம்ப்யூட்டரும் ப்ரௌஸ் பண்றாராம். ஆனா சிப் இம்ப்ளான்ட் பண்ணி 1 மாசத்துல அதுல இருந்த த்ரெட்ஸ்ல 85% தளர்ந்து போயிருக்கு. அப்படின்னா இம்ப்ளான்ட் பண்ண சிப் வேலை செய்யாம போயிடுச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. நோலன் தலையில இருக்கக்கூடிய சிப்போட சாஃப்ட்வேரை நியூராலிங்க் ரீகான்ஃபிகர் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய த்ரெட்ஸ்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி அதை திரும்ப வேலை செய்ய வச்சுட்டாங்க. இந்த செய்தியவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் தான் முதல்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிப்பை எத்தனை முறை வேணும்னாலும் மாத்திக்கலாம். அதாவது அந்த சிப்பை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படிதான் நோலண்டுக்கும் செகண்ட் டைம் பண்ண சர்ஜரியில அவரோட மூளையில 3 to 5 மில்லிமீட்டர் ஆழத்துல இருந்த சிப்பை எடுத்து 8 மில்லிமீட்டர் ஆழத்துல வச்சிருக்காங்க. இதே மாதிரி 9வதா, அதாவது கடைசியா ஆட்ரி க்ரூஸ்ன்ற பெண்ணுக்கு தான் இந்த சிப்பை பொருத்தி இருக்கிறாங்க. இவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டு பேரலைஸ் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த நியூராலிங்கோட பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் சிப்பை பொருத்தினதுக்கு அப்புறமா கையை அசைக்காமலேயே மைண்ட்ல நினைச்சது மூலமா அவங்க சிக்னேச்சரை போட்டிருக்காங்க. அது சரி, இந்த சிப்பை நம்ம மூளைக்குள்ள எப்படி இம்ப்ளான்ட் பண்ணுவாங்கன்னு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். இந்த சிப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்காக நியூராலிங்க் ஒரு ரோபோட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரோபோட் தான் சர்ஜரி பண்ணும். இந்த ரோபோட் நம்ம தலையை ஸ்கேன் பண்ணும். எந்த இடம் சிப்பை ஃபிக்ஸ் பண்றதற்கு சரியான இடம் அப்படின்னு செலக்ட் பண்ணும். இப்போ அந்த இடத்துல 3 to 5 மில்லிமீட்டர் ஆழத்துக்கு ஒரு ஹோல் போடும். சிப்பை ஃபிக்ஸ் பண்ணி அகைன் அதுவே ஸ்டிச்சஸ் போட்டுரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எந்திரன் படத்துல நம்ம சிட்டி த ரோபோட்டுக்கு சிப் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த சர்ஜரி பண்ண எவ்வளவு செலவாகும்னு நியூரோலிங்க் நிறுவனம் இதுவரைய வெளிப்படையா சொல்லல. ரொம்பவே சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்க. இந்த BCI சிப் ட்ரையல்ஸ் இன்னும் இந்தியாவுக்கு வரல. ஆனா ஃபியூச்சர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் 10-20 வருஷத்துக்குள்ள இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் சிப்போட வளர்ச்சியினாலையும் நியூரோலிங்க் நிறுவனத்தோட அசுர வளர்ச்சியினாலையும் மூளை பாதிப்பு, வளர்ச்சி குறைவு அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு பேசக்கூடிய திறனையோ நடக்கக்கூடிய திறனையோ ஏன்
நினைவாற்றலை கூட திரும்ப கொடுக்கலாம். அதிக புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய பிரெயின் என்ஹான்ஸ்மெண்ட்டை கூட சாத்தியமாக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த டெக்னாலஜி வளர வளர யாருக்கு இந்த ஆக்சஸ் கிடைக்கணும், யாருக்கெல்லாம் கிடைக்க கூடாது, நம்ம நினைச்ச எல்லாத்தையுமே செய்யலாமான்னு இந்த மாதிரி எத்திக்கல் குவெஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது. என்னதான் மின்னல் வேகத்துல டெக்னாலஜி வளர்ந்தாலும் கட்டுக்கடங்காத சக்தி மனிதனுக்கு கிடைக்கும் போது அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துற வர பிரச்சனை இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.